வணக்கம். நான் ரவிசுந்தரம் பேசுறேன் நானு. இது 40வது எபிசோடா இந்த கம்யூனிட்டில வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம கண்டினியூஸா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை கேட்டு நிறைய எல்லாமே பெனிஃபிட் ஆயிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கீங்க. இது ஒவ்வொருத்தருக்குமே இதுல பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா நம்ம லைஃப்ல எப்படி ஒரு ஹைவேஸ்ல போகும்போது ஒரு டிராபிக்ல மாட்டிட்டு இருந்துட்டு ஒரு ஹைவேஸ்ல நம்ம போகும்போது எப்படி நம்ம ஒரு ஃப்ரீயா போலாமோ அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு 39 எபிசோட்ல பீப்புளோட ஃபீட்பேக்கு, அவங்களோட எப்படி சொல்றதுங்க, அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கு. அதனால இதை என்ன அப்படின்னா கண்டினியூ பண்றோம். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியோட அப்ஜெக்டிவ் லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு எக்ஸாக்டா அவங்களால என்னெல்லாம் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம லைவா நம்ம பீப்புள்கிட்ட என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சில லேர்னிங்ஸும் அதுல இருந்து நம்ம என்னோட இன்சைட்ல இருந்து நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கம்யூனிட்டியில இந்த மாதிரி பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்றது, அதுக்கப்புறம் ஈகரா அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்றது, இங்க வரக்கூடிய பீப்புள் அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்றது. இது எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட் தான், லெட்டஸ் க்ரோ டுகெதர். இந்த கம்யூனிட்டிக்கு இந்த 2ல இருந்து 3 இந்த ரூம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது நல்லா மேக்சிமம் இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு கேரண்டி கிடையாது. நீங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இப்ப இருந்தீங்கன்னாலும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரத்துக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்க்கும்போது, கவனிக்கும் போது, இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துட்டு போய் நீங்க அப்ளை பண்ணும்போது அதனோட பெனிஃபிட்டையும் நீங்க ஃபீல் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுல இருந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பீப்புள் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் இங்க இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் உங்களோட லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரக் ஆகி வாழ்க்கையை வெறுத்து போய் ஏதாவது ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இருக்கலாம். அது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல இன்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம், மணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு சரியில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹாப்பினஸ் சுத்தியுமே இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வந்திருக்கீங்க, வெளியில வரதுக்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது, நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப அதுல இருந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணும்போது எல்லாருமே கேட்கலாம், எல்லாருமே லேர்ன் பண்ணலாம். அதுல இருந்து நீங்க யாராவது ஷேர் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா உங்களோட ஹேண்ட ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 2 பேர் பண்ணிருக்கீங்க. ஓகே, சூப்பர். மேல வாங்க பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களை மேல கூப்பிட்டாங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹாய் சார், ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். உங்க பேர் என்னம்மா? கலைசெல்விங்க சார். கலைசெல்வி, சரி சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். இப்போ சரி, ஓகே. 2020 செப்டம்பர் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சுச்சுவேஷன் என்னன்ற சில என்னோட லைஃப ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன் சார். ஷூர் ஷூர், சொல்லுங்கம்மா. ஸோ 2011 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார். லவ் மேரேஜ் தான். ஸோ அத்தை பையனே தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லைஃப் நல்ல ஒரு ஹாப்பியோ தான் போச்சு. பட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்க கடன்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான அமௌண்ட், அந்த வருமானம் போதுனதா இல்லை சார். ஸோ எகெயின் நாங்க அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகணும், இந்த அமௌண்ட் நம்மளுக்கு பத்தாது அப்படின்னும் போது ஒரு டிரான்ஸ்போர்ட் நாங்க ஆரம்பிச்சோம்.
ம், சோ அதுலயும் எங்களுக்கு வருமானம் பத்தல. சோ அவர் ஒரு கம்பெனில, ஒரு எம்என்சி கம்பெனில வந்து அவருக்கு ஒரு சென்னையில வந்து ஒரு ஜாப் கிடைச்சது. அதுவரையும் ம், நாங்க ஒரு கிராமத்துல தான் இருந்தோம். ம், சோ அப்படி நாங்க சென்னைக்கு போகும்போது நல்ல சேலரி 35,000ல ஒரு 2012 வந்து நாங்க சென்னைக்கு போனோம். 35,000ல போனோம். பட் அங்க ம், போகும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இங்கிருந்து ஃபேமிலியோட போனோம் சார். என்னோட குழந்தைங்களோட ஹாப்பியா தான் சென்னை லைஃப் வாழணும், நம்மளும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்ட்டு தான் நான் அந்த டிராவல்ல போனேன். சோ ம், அங்க போயிட்டு அந்த லைஃப ரன் பண்ணும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல வந்து ஃபேஸ் பண்ணேன் சார். ம், எப்படின்னா சோ கிராமத்து லைஃப் வந்து வேற, சிட்டி லைஃப் வேற அப்படின்றது அப்பதான் புரிஞ்சுது. ம், 35,000ன்றது வந்து கிராமத்துல வந்து ஒரு பெரிய இன்கமா இருந்தது. ஆனா சிட்டி லைஃப்ல வந்து பாத்தீங்களா, அது வந்து அந்த சிட்டி லைஃப ரன் பண்றதுக்கு உண்டான அமௌண்ட்ன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ம், சோ ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம். கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போன உடனே ரொம்ப பயந்துட்டோம். சோ டிரான்ஸ்போர்ட்டும் அங்கேயும் போய் ரன் பண்ணிட்டு இருந்தோம். சடனா என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு ம், கடன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மேரேஜ்லயும் மேரேஜ் பண்ணும்போதே கடன். அகைன் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு திரும்பவும் கடன் ஆயிடுச்சு. ம், சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சோ கடன் எப்படியாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபை ம், விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாம ஒரு டென்ஷனோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது சடனா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க சார். ம், என் கம்பெனி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து ஃபோன் வந்தது. உங்க ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அப்ப ம், பண்ணும்போது அவரு ஸ்டெப்ல வந்து இறங்கும் போது அவருக்கு வந்து பேக் பெயின் வந்து இதாயிடுச்சுங்க சார். ம், அதாவது இடுப்புக்கு கீழே வந்து அவருக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. ம், சடனா பெட் ரிட்டனும் ஆயிட்டாரு. சோ அந்த மாதிரி ம். ஒரு சுச்சுவேஷன்ல இது என்ன எப்ப நடந்தது? இது வந்து 2012ங்க சார். 2012, ரெண்ட- 13ல. ம், சரி. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்களா, ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். என்ன பண்றதுன்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு, கடன் இங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ம், பயந்துட்டேன். என்னடா இது, கடன் இருக்கு, குழந்தை. அப்போ என்னோட சுச்சுவேஷன் வந்து கை குழந்தை சார் எனக்கு. 4 வயசு ம், பையன். ம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எம்பிஏ படிச்சிருக்கேன். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ம், பொண்ணு வந்து 2 மாசத்து குழந்தை சார். சோ ம், வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போதும் என்னால வேலைக்கு போக முடியல. சோ ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும், 2 மாசத்து குழந்தைய எங்க விட்டுட்டு போறதுன்னும் தெரியல. ம். சோ பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஆனா பினான்சியல் ரிலேட்டடா சப்போர்ட் பண்ற அளவுக்கு சுச்சுவேஷன் இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார் எங்களுது. அவரது பிசினஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு, வேலைக்கும் போகலையா அவரு? எஸ் சார். வண்டியும் நடம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ ம், அந்த ம், கடன் இருந்தது. அந்த டென்ஷன்ல தான் சார் அவருக்கு வந்து பேக் பெயினே வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. சோ ம், இவரும் ம், கம்பெனில இருந்து ஒரு 35%ல மட்டும் தான் அமௌண்ட் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து இருக்கிற கடனை கட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பத்தல. ம், சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப பயந்து இவர் இன்சூரன்ஸ், கடனு இதெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ம். சோ எனக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இது என்ன எவ்வளவு 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 நாளா இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது? சோ ஒரு ஒரு 7 இயர்ஸாவே அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க சார். எவ்வளவு கடனானது? ஒரு 30 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சுங்க சார். சோ லைஃப் ரன் பண்றதுக்கு இருங்க, இருங்க, இருங்க. திரும்ப இல்ல, 30 லட்சம் ரூபாய் கடன் வந்துட்டு உங்களுக்கு அந்த கல்யாணமான பீரியட்ல இருந்து அப்படியே இவர் வந்து வேலை இல்லாம ஹெல்த் வந்துட்டு சேலஞ்ச் வந்து அந்த இதுல 30 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு. எஸ் சார், எஸ் சார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? எதுவும் ஒர்க் பண்ணலையா நீங்க? இல்ல சார், ஒர்க் பண்ணல சார். அதுக்கப்புறம் சார் நீங்க தான் சொல்லுவீங்க, ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு வந்து கண்டிப்பா திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவருக்கு வந்து எகெயின் ஊருக்கு போலாம், திரும்பவும் ரிட்டர்ன் பேக் ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது பயம். ஊரு பக்கம் போனா அசிங்கப்பட்டுருமோன்றது இன்னொரு பயமாவும் இருந்தது. ம், ம், அப்போ வந்து சோ இவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஒரு நல்ல வேலை திரும்பவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல வேலை கிடைச்சிருச்சு. பட் ம், ஹெல்த் வைஸ் பாத்தீங்களா அப்படியே தான் இருந்தது. அவருக்கு வந்து சோ ஆயுர்வேதிக் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனோம். பட் அந்த அளவுக்கு அவருக்கு கியூரே ஆகல. பேக் ம், பெயின்ன்றது வந்து அப்படியே இருந்துச்சு. ஹெவியா ம், ஒர்க் பண்ண முடியாது எதுவுமே. அந்த ம், மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். என்னோட ஹெல்த் கண்டிஷன் பாத்தீங்களா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சார். ம், எம்பிஏ முடிச்சுட்டு வீட்ல தான் இருந்தேன்.
ம், எனக்கு வந்து நல்லா ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கான்சியஸ் இருக்கும் சார். கோச் பண்ணும், ம், அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ரன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷர் அதிகமாகி அதிகமாகி நானும் ஓவரா ஈட்டிங் சாப்பிட ஆரம்பிச்சு நானும் ரொம்ப ஃபேட் ஆயிட்டேன் சார். ஸோ இதனால ம், என்னன்னா ஃபேமிலிலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ம், நார்மல் பர்சனா இருக்கும்போது கிண்டல் பண்ண ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், என்னை கிண்டல் பண்ணும்போது அது எனக்கு பெரிய அவமானமா இருந்தது. ம், அந்த மாதிரி ம், ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் தேடிட்டு இருந்தேன். ம். தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2020 வந்து கிடைச்சதுங்க சார், செப்டம்பர் மாசம். அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு 11 மந்த்ஸ் பேக் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது. எஸ் சார், எஸ் சார். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, இப்போ இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க கடன் வந்து ஒரு கொஞ்சம் கடன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு சரியான வேலைகள் இல்ல. எப்படி ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபியூச்சர்ல இனிமே வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்துட்டு நீங்க ஓரளவுக்கு இந்த டேம் எல்லாம் கட்டி எப்படி தண்ணியை தடுத்து நிறுத்துறாங்களோ அந்த மாதிரி உங்க பிரச்சனைகள் உங்ககிட்ட வராத அளவுக்கு வெளியில டேம் கட்டி நீங்க நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ப்ராப்ளம் வந்துட்டு எப்படின்னா ஓவர் நைட் எல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தொடர்ச்சியா நம்ம என்ன பண்றோமோ, அது எப்படி பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி அது நமக்கு பிரச்சனையாவும் இருக்கும். இல்லாட்டி அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பாவும் இருக்கும். இப்ப இவங்க கவனிங்க, இவங்க வந்துட்டு கல்யாணமே கடனு, அதுக்கப்புறம் வருமானம் கம்மி, அதுக்கப்புறம் இங்க இருந்தா சம்பாதிக்க முடியாதுன்னு சென்னைக்கு வராங்க. வரும்போது இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு அதிகமா இருக்கு. பணம் வந்துட்டு இல்ல. திருப்பி வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது ஒரு டிரான்ஸ்போர்டேஷனும் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. அதுல ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகி, இப்ப அதுலயும் பிரச்சனை ஆயிடுது. இப்ப இவர் வந்து ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப போன் வரும்போது என்ன அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு ஹெல்த்ல ஏதோ சேலஞ்சு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடுப்பு கீழ வந்துட்டு எந்த விதமான உணர்வுமே இல்ல அப்படிங்கிறாங்க. பேக்ல வந்துட்டு பெயின் வந்து. இப்போ நீங்க இந்த இடத்துல வந்துட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா சேலஞ்சஸ் வரும்போது, உங்களோட மைண்ட் இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்து ஒரு பேட்டர்ன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆயிடும். ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்க. ஒரே மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவீங்க. கவலை, பயம், வருத்தம் இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்பரேட் ஆகிட்டே இருப்பீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க உடம்புக்குள்ள வந்துட்டு பாஞ்சிடும். இந்த மாதிரி உணர்வுகள், இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் இது எல்லாமே உடம்புக்குள்ள வந்துட்டு பாஞ்சு, அந்த எப்படி ஒரு செவுத்துக்கு வந்துட்டு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறோமோ, எப்படி அந்த பெயிண்ட் வந்துட்டு ஏறிக்குதோ, அந்த மாதிரி அந்த மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மைண்டோட கண்டிஷனுக்கு வந்துட்டு இந்த பாடி கண்டிஷன் ஆயிடும். 95% வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி நினைக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எந்த மாதிரி ஒரு மன உணர்வுல நீங்க இருக்கிறீங்களோ, எந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது சம்பந்தமான வியாதிகள் வந்துட்டு என்ன அப்படின்னா வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மனசுல ஏற்பட்ட அந்த அழுத்தத்தின் காரணமா இவர் வந்து பாடி வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணல. அப்புறம் பாருங்க திருப்பி அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இப்ப நீங்க எவ்வளவு வெயிட் ஆனீங்க அந்த டைம்ல? நான் 2020 செப்டம்பருக்கு முன்னாடி? நான் ஒரு 19 கிலோ வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன் சார். சரி, ஓகே. எப்படி வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னு செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னு சொல்றீங்க? என்ன பாத்தீங்க? சார், என்னோட ஆப்போசிட் வீட்ல இருக்க ஒரு அக்காவுக்கு வந்து அந்த ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க சார். ம், என்னோட ஹெல்த் ரெக்கவர் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ம். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் சார் இந்த. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட வருமானமே இல்லங்கிறீங்க. கடன் 30 லட்சம் ரூபாய் இருக்குங்கிறீங்க. அப்ப வெயிட் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்றதுக்கு வந்துட்டு டைமும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான மணியும் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படியா இருந்தாலும் எது பண்ணாலும் வந்துட்டு செலவு பண்ணணும். அப்படி எஸ் சார். இருக்கும்போது எப்படி வெயிட் குறைக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது? சார், ஹெல்த் மேல வந்து கான்சியஸ் வந்து திரும்பவும் வந்து ஹெல்த் டிட்டோரேட் ஆயிடுச்சுன்னா மேலேயே வர முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு பயம் வந்துருச்சு சார். அதனால டாக்டர்கிட்ட இது பண்ணும்போது எனக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்டுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ம், வெயிட் லாஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து என் லைஃப் வந்து நல்லா ஹெல்த்தியா இருந்தாதான் லைஃபையே ரன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த ம், மாதிரி இருக்கும்போதுதான் என்னோட ஆப்போசிட் வீட்ல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. ம். அப்பதான் உங்களுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினேன் சார்.
ஸோ 2020 செப்டம்பர்ல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்தேன். அக்டோபர்ல வந்து உங்களை விர்ச்சுவலா பாக்குறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுங்க சார். சோ அதுல வந்து நான் வந்து பார்த்தது வந்து ஹெல்த் மட்டும் பாக்கலைங்க சார். ஹெல்த் பார்த்தேன், வெல்த் பார்த்தேன். சோ அந்த கேரிங் எல்லாமே அந்த செமினார்ல வந்து நான் பார்த்தேன் சார். எனக்கு வந்து அம்மா கிடையாது. சோ அன்புக்காக ஏங்கியிருக்கேன் சார். நிறைய எப்படி சாரி சார், ஏங்கிட்டு வெக்ஸ் ஆயிட்டு ரொம்ப கோவப்படுவேன் சார். யாரு சொன்னாலும் எதுவும் வச்சுக்க மாட்டேன். என்ன சொல்றது, எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். அந்த மாதிரி ஒரு அரகண்டான பொண்ணாதான் இருந்தேன். உங்களை பாக்குறதுக்கு உண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எங்க லைஃப்ல நடந்தது வந்து நீங்க சொன்னதும் ரொம்ப மேட்ச் ஆச்சு. சோ எங்க அது வந்து அங்கதான் எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. சோ இவருக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு, நம்மளுக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. அவரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில போயிட்டு இருக்காரு, நம்மளும் அதுல போனா நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும், வெல்த்தும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. சோ அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணலாம். மெயினா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கனால கோச் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை சார். நான் ஒரு நேஷனல் லெவல் ஹாக்கி பிளேயர் சார். அதனால கைட் பண்ணும் அப்படின்றது சின்ன வயசு ஆம்பிஷன் சார் அது. சோ இங்க நான் என்ன பண்ணேன்னா ஹெல்த் வைஸ் கோச் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சது. சோ எங்கேயும் ஒரு இடத்துல அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோச் பண்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவரு அது வரைக்கும் இந்த வந்து வேலைக்கே போக கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க சார். பையனுக்கு வந்து ஒரு 4 வயசு ஆகுது, பொண்ணுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு. சோ வெளியில விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏற்கனவே கடன் இருந்ததுங்கிறீங்க, அதுக்கப்புறம் அவரும் வேலைக்கு போகல, நீங்களும் வேலைக்கு போகல. எப்படி ஃபேமிலி ரன் பண்ணீங்க? வாடகை கொடுத்தீங்க, கரண்ட் பில்லு கட்டிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல? இல்ல சார், அதுக்கு பின்னாடி வந்து வேலை அவருக்கும் கிடைச்சதுங்க சார். வேலை கிடைச்சிருச்சு. நாங்க ரிட்டர்ன் பேக் ஒசூர், சென்னையில இருந்து ஒசூருக்கு வந்தோம். ஒசூருக்கு வரும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனில வந்து அவரோட ஹெல்த் வைஸுக்கு ஒரு வேலை, நல்ல வேலையா கிடைச்சதுங்க சார். இல்ல, வேலை கிடைச்சி அதுலதான் ஹெல்த் சேலஞ்ச் ஆகி ஒரு 35% வந்துட்டு சேலரி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இல்ல சார், அதுக்கு பின்னாடி அந்த வேலையை விட்டுறலாம்னு நினைக்கும் போதுதான் இந்த இந்த ஜாப் வந்து ஒரு ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி கிடைச்சதுங்க சார். சரி, ஓகே. ஹெல்த் வைஸ் ஓகே, சாப்பிடுறதுக்கு ஓகே, கடனை வந்து வட்டி கட்டுற அளவுக்கு ஓகே அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் இதை வந்து கண்டிப்பா ஹெல்த் வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க சார். சரி. சோ அந்த செமினார் பார்க்கும்போது எனக்கு என்னோட லைஃப் வந்து கண்டிப்பா இதுல போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது வந்து அப்பதான் தோணுச்சு. குழந்தைங்க சோ அப்பதான் அவர் இருந்துட்டு நீ வீட்டுல இருந்துட்டே அடுத்தவங்களை ஹெல்ப் பண்றது மூலியமா உன் லைஃப் வந்து இது ஒரு வே நல்லா இருக்கு. இங்க வந்து நிறைய லேர்னிங், நான் ஏன்னா அரகண்டான பொண்ணுன்றதுனால ஒரு லேர்னிங்ஸ் இருக்காது. எப்படின்னா நிறைய சொல்லி கொடுப்பாரு சார். எனக்கு எனக்கு அம்மா இல்லைன்றதுனால எல்லாமே எனக்கு A to Z ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வந்து அவர் தான். எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. பட் நான் எதையுமே வச்சிக்க மாட்டேன் சார் அவர்கிட்ட. எதிர்த்து பேசுவேன். சோ அதனால இங்க வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சது சார், இங்க இந்த லேர்னிங்ல மூலியமா போனா அவளுக்கு நல்ல ஒரு வே கிடைக்கும் அப்படின்ட்டு அவரே ஃபீல் பண்ணி நீ கண்டிப்பா இதை எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு அப்புறம் இதுல பெரிய ஒரு என் லைஃபையே சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ப்ளூ பிரிண்ட்ன்ட்டு ஒரு செஷன் இருந்ததுங்க சார். நீங்க காலையில ஏர்லி மார்னிங் ஒரு செக்ஷன் வந்து இது பண்ணிருந்தீங்க சார். அதுலதான் என் லைஃப்ல நடந்த மிஸ்டேக்ஸ், எங்க 2 பேர்த்து லைஃப்குள்ள நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரி செஞ்சுக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு கிஃப்டா எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப் சார். அதுல வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணன அப்படின்றது வந்து அதுலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னீங்க சார், ஒரு நாள் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கிற குழந்தைங்களை போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்கள போய் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும், போய் பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்க வீட்டுல அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது சார். என் ஹஸ்பண்ட் வந்து பெட்ல படுத்துட்டு இருந்தாரு, குழந்தைங்க 3 பேத்தையும் பார்த்தேன் சார். அன்னைக்குதான் எனக்கு தோணுச்சு எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். அவர் அவ்வளவு கடனோட இருக்காரு. சோ ஒரு சிங்கிள் மேனா ஓடிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அன்னைக்குதான் எனக்கு கிளிக் ஆச்சு. சோ அன்னைக்கே இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, சாரி கேட்கணும், நீங்க தப்பு பண்ணியிருந்தா சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அன்னைக்கே நான் சாரி கேட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் என்கிட்ட இருந்து. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது, ஆனா நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்,
சோ ம், உங்களுக்கு நான் என்ன மாதிரி நான் சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் சார். அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணாரு சார். அது என் லைஃப்ல எப்பவுமே மறக்க முடியாதுங்க சார். எனக்கு இது ஒன்னே போதும்டா, அஹ் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார். ம், அப்புறம் அது ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த மாதிரி அதே மாதிரி அம்மா இல்லாதனால அன்புல ஏங்கி நிறைய இடத்துல வெக்ஸ் ஆயிருக்கேன் சார். ம், அன்பு யாராவது வந்து நான் நினைக்கிறது வந்து அந்த இடத்துல எனக்கு கிடைக்கலன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன். ம், சோ அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் எனக்கு கிடைச்சது சார். மன்னிக்கணும். ம், அம்மா எனக்கு வந்து அம்மா வந்து நான் 3 வயசா இருக்கும் போதே என் கூட இல்லைங்க சார். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ம். அஹ் சரி. அப்ப எனக்கு அப்ப இருந்தே கோவம் சார். நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரியாது. பட் என் கூட இல்ல. ம், சோ அதனால வந்து ரொம்ப கோவம் சார். ஃபர்ஸ்ட் லைஃப்ல ரொம்ப கோவம்னா எங்க அம்மா மேலதான் சார் எனக்கு. ம். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு லைஃப ரன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் சார். அம்மா இல்லாத ஒரு லைஃப் வந்து நிறைய சொல்லி சரி. கொடுத்து. அதுக்கப்புறம் நீங்க இங்க இதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு ஹெல்த்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு என்னன்னு? ஸோ ஹெல்த் வைஸ் பார்த்தீங்களா, நான் ஒரு 140 டேஸ்ல 19 kg வெயிட் லாஸ் பண்ணேன் சார். என் ஹஸ்பண்ட் வந்து 90 நாள்ல 12 kg வெயிட் லாஸ் பண்ணி 2 பேரும் ஹெல்த்தியா இருக்கோம் சார் இப்போ. ம். வெரி குட். அதுக்கப்புறம் தென் வேற தென் என்ன வந்து ம், இன்கம் எக்ஸ்பென்சஸ் சொல்லி தந்தீங்க சார். ஒரு ஃபர்ஸ்ட் டேல கோல் வந்து எழுதுங்க, இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்கன்னு சொன்னீங்க சார். அது வரையும் எப்படின்னா 2 பேரும் எழுதுவோம் சார். இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எழுதுவோம். பட் அது கரெக்டா ம், இருக்காது. ஏன்னா ம், எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு அஹ், பழக்கம் சார். யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்களா, கடன் கூட வாங்கி கொடுத்துருவார் சார். நம்ம லைஃப் ம், பார்க்க மாட்டாரு. சோ அவங்க அவங்க வந்து ப்ராப்ளத்துல இருக்கக்கூடாது. சோ அவங்க என்ன சுச்சுவேஷன்ல நம்மள மாதிரி தானே அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுத்துருவார் சார். சோ ம். அதனாலயே ரொம்ப கடன் அதிகமாயிட்டே போயிடுச்சு. சோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க சொன்னீங்க சார் சரி. ஒரு நீங்க அதான் உங்களுக்கு 30 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு. அன்ஹெல்த்தியா நீங்க இங்க வந்து பாத்தீங்க. நீங்க உங்களுக்கு இங்க இருக்கிற வாய்ப்பை பார்த்து நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சீங்க. ஒரு 19 கிலோ வெயிட் குறைஞ்சீங்க. உங்க ஹஸ்பண்ட் 12 கிலோ வெயிட் குறைஞ்சாங்க. ஃபேமிலி ஹெல்த்தி ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது இதுல வெல்னஸ் கோச் அந்த மாதிரி ஏதாவது ஆனீங்களா இல்ல அப்படியே தான் இருக்கீங்களா? இல்ல சார். நான் அதுக்கு பின்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டில நானும் ஒரு வெல்னஸ் கோச் ஆனேன் சார். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்களா, என்னோட சிஸ்டர் சார். நான் ம், வெல்னஸ் கோச்சா ஆகணும் இதுக்குள்ள வந்தது வந்து ஏன்னா என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப அன்ஹெல்தி சுச்சுவேஷன் சார். டிபி வந்தா அந்த என் ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்க சார், அந்த மாதிரி இருப்பாங்க. சோ ம், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல எடுத்துட்டு போய் அவங்க கிட்டதான் சொன்னேன். சொல்லி ம். அவங்க அதை நம்பல. ஃபர்ஸ்ட் வந்து நம்பல. சோ ஓகே, நான் சாப்பிட்டு பாக்குறேன் என்ன உனக்காக. என்ன ஆனது என்ன ஆனது? தங்கச்சி கிட்ட சொல்லி என்ன பண்ணீங்க? அடுத்தது என்ன? சோ நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வாங்கன்னு சொல்லி அவங்களோட லைஃபும் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அவங்க வெயிட் கெயின் பண்ணிருக்காங்க சார். 10 நீங்க கேஜ் வெயிட். வெல்னஸ் கோச் ஆயிட்டீங்க. எஸ் சார். வெல்னஸ் கோச் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். வெல்னஸ் கோச்சா ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். லாஸ்ட் மந்த் வந்து 37,000 வந்து earn பண்ணிருக்கேன் சார். நீங்க இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏர்ன் பண்ணதே இல்லை, எந்த வேலையும் பண்ணதே இல்லை. இல்லைங்க சார், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். ஓகே. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இப்ப நீங்க வீட்டுல இருந்துகிட்டு ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தியா இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. லாஸ்ட் மந்த் வந்துட்டு உங்களோட இன்கம் வந்துட்டு 37,000. எஸ் சார். இப்ப இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆல் ஆஃப் த சடன் வந்துட்டு ஒரு கஷ்டத்துல இருந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ் பீரியட்ல ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நீங்க அதை லேர்ன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்லயும் சரி இன்கம்லயும் கிடைச்சிருக்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். லைஃப்ல ஏதோ என்னமோ வாழ்றோம், என்னமோ போறோம் அப்படின்ற இல்லாம ஒரு லைஃப்ல ஒரு கோல் செட்டோட அடுத்தது குழந்தைங்களுக்காக என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல அடுத்தது என்ன மூவ் பண்ணணும் ம். அப்படின்றது ஒரு இதுவே இங்க வந்து இந்த லேர்னிங் மூலியமா தான் சார் நான் கத்துக்கிட்டேன். மெயினா அந்த ப்ளூ இப்ப பிரிண்ட் நீங்க உங்க ஃபியூச்சரை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பிரைட்டா பாக்குறேன் சார். ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்றேன் சார். ரொம்ப ம். செக்யூர்டா இருக்கேன் இப்போ. ஓகே. இங்க இந்த கிளப் ஹவுஸ் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ரூம்க்கு வரீங்களா ரெகுலரா? ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டேல இருந்து வந்துட்டு இருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் இது 40வது தடவையா வரீங்க. எஸ் சார். இன்னைக்குதான் உங்களுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எஸ் சார். ஆமாங்க சார். இந்த 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 ரூம்ல நீங்க என்ன மாதிரி லர்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஆகுது? என்ன இன்ஸ்பயர் ஆனது இது வரைக்கும்?
சார் இப்ப பாத்தீங்களா எக்ஸாம்பிள் மலேசியால இருந்து ஒருத்தர் பேசினார் சார், நாகூர்ன்னு சொல்லிட்ட ஒரு பேரு. ஆமா. அஹ் ம். அவரோட சுச்சுவேஷன் பாத்தீங்களா, இங்க இருந்து மலேசியா போயிட்டு ரொம்ப ஏர்ன் பண்ணணும்னு போயிட்டு அங்க ஒரு 50,000 சேலரி தான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுற, ரிட்டர்ன் பேக் என்னால வர முடியல, ஃபேமிலி பிரிஞ்சு இருக்க சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ம். அதாவது நான் நினைச்சேன் என்னோட லைஃப் தான் பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி ம். டெய்லியும் வரும்போது ஒருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது சோ ம். ஓகே இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு என்ன மாதிரி இன்னும் அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ ம். அவங்களையும் நானும் ஒரு ஒரு இதா இருந்து கனெக்ட் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா அவங்க லைஃப்ல நானும் ஒரு ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். இருங்க கலைச்சேரி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க பாருங்களேன், இப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த நாகூர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒருத்தர் ராமநாதபுரத்துக்காரர் வந்துட்டு என்ன அப்படின்னா பேசினாரு, அங்க மலேசியால போயிருந்தவர். அவரோட லைஃப்ல நடந்ததை வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் சொல்லும்போது அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இதுல நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க லேர்ன் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம சில பீப்புளோட ப்ராப்ளத்துல வந்துட்டு போய் எப்படி மாட்டினாங்க, அப்புறம் அந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியில வந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நல்லா உன்னிப்பா இப்ப இவங்க கலைச்செல்வி பேசுறதே நீங்க வந்து நல்லா உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 வருஷ அனுபவத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றாங்க. எந்த அனுபவத்தை சொல்றாங்க அப்படின்னா, 2 விதமான அனுபவத்தை சொல்றாங்க. ஒண்ணு, அவங்களோட லைஃப்ல எப்படி ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகி அக்ரவேட் ஆகி ஒரு பீக்குக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போய் நின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அது அது அப்படியே என்ன சொல்றதுங்க, ஒரு கீழே வந்துட்டு பள்ளத்துல விழுகும்போது எதையோ பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு அதுல இருந்து மேல வர்ற மாதிரி இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த் வைஸும் சரி வெல்த் வைஸும் சரி ரெண்டையுமே இவங்க சொல்றாங்க. பிரச்சனைகளையும் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து இவங்க வெளியில வந்ததோட வழியையும் சொல்றாங்க. இப்ப அதுல அதனோட பயன் என்னங்கிறதையும் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. இது நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களோட சாய்ஸ். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்ல கூர்மையா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 8 வருஷ அனுபவத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அனுபவம் இவங்க 8 வருஷத்துக்கு சொல்றாங்க, இன்னொருத்தவங்களது 5 வருஷத்துக்கு அனுபவத்தை சொல்றாங்க. நீங்க நல்லா ஊன்றி கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வயசுக்கு என்ன வயசு என்ன இருக்கோ அதோட பிளஸ் வந்துட்டு நீங்க மியூட் போட்டுக்கோங்கம்மா. ஓகேங்க சார். பிளஸ் நீங்க மியூட் போட்டுக்கோங்க, பேசும்போது ஆன் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஒவ்வொருத்தர் தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி ஒரு சினிமா நீங்க பார்க்கும்போது அந்த கதையும் அதுல இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் எப்படி வந்துட்டு நம்மளோட மனசுல வந்துட்டு பதியுதோ, அந்த மாதிரி இது உங்களோட மனசுல வந்துட்டு என்ன அப்படின்னா பதிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு மேபி உங்களோட சிக்கல் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களது மாதிரி இல்லாம இருக்கலாம். நாளைக்கு உங்களுக்கோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஆகும்போது அந்த உங்களோட சிக்கல் வராம இருக்கிறதுக்கும் மத்தவங்களோட சிக்கல் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்களுக்கு கூட பகிர்ந்துகிட்டு நீங்க அவங்க கிட்ட என்ன அப்படின்னா நான் இருக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அவங்களும் அந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு வெளியில வந்துட்டு நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பாட்டி நமக்கு வந்துட்டு கதை சொல்லி நம்ம உணர்வு பூர்வமா நம்ம அவங்க சொல்ல அந்த கதையை கேட்டு நம்ம வந்துட்டு எப்படி சில வேலைகளை நம்ம சாப்பிடுறதோ இல்ல ஏதாவது ஒரு படிக்கிற வேலையோ நம்ம பண்ணமோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற படிக்கட்டுல அந்த சிரமத்துல வந்துட்டு ஏறுறதுக்கு இந்த அனுபவங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஓகே. அந்த நாகரோடது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இன்னொரு விஷயம், ஒரு லாஸ்ட் ம். மந்த் வந்து நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். அப்ப ம். வந்து நான் ப்ளூ பிரிண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அதுல ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். ம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதுக்கேத்த சூழ்நிலையும் காலநிலையும் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு பாத்துக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அதுல இருந்து உங்களால ஏர்னிங்ஸ் பண்ண முடியும்னா அது நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க சார். நாங்க ஒரு ம். டிரான்ஸ்போர்ட் இப்பவும் கார் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ம். ஸோ லாஸ்டா வந்து நாங்க ஒரு கார் வந்து வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க சொன்ன அந்த லேர்னிங்ல வந்து ஓகே இது வந்து சுச்சுவேஷன் வந்து சரியில்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சரியில்லைன்னு சொல்லி ம். முடிவு எடுத்து ஸ்டாப் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கடனை வந்து கட்டிட்டோம் சார். ஸோ அது மூலியமா சூப்பர்.
4,92,000 வந்து கடனை கட்டியிருக்கோம் சார். ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். கரெக்டான டைம்ல எங்களுக்கு ம், வந்து நீங்க அந்த வேவ் காமிக்கலன்னா இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் திரும்பவும் வந்து கடனா தான் இருந்திருக்கும் சார். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கார் எங்கேயும் ரன் ஆகல. ம், சோ திரும்ப அகைன் கடன்ல போயிருப்போம் சார். உங்களோட ம். ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா திரும்பவும் வேற மாதிரி சுச்சுவேஷன் வந்து போயிருக்கும் சார். இல்ல நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க. எப்பயுமே வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களோ இல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியோ நம்ம கண் முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா கொட்டி கிடக்குது. அது நம்ம சில சமயம் என்ன அப்படின்னா சிலது நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு நம்மளோட நமக்கு வருது பாத்தீங்களா அங்க தாட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா தாட்ஸ். நம்ம நினைக்கிற தாட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நிஜமாலுமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது நிஜம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீல் வந்துட்டு ஆயிடும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா கிடையாது. அது சுத்தமா கிடையாது. அப்ப கடன் வந்துட்டு என்ன சொல்றதுங்க, கடன் வந்துட்டு வாங்கலாம். கடன்ல வந்துட்டு 2 கடன் இருக்குங்க. ஒண்ணு நல்ல கடன் இருக்கு, இன்னொன்னு வந்துட்டு கெட்ட கடன் இருக்கு. எதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து அது இருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது. இத நீங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருமே அவசியம். ஏன்னா சில சமயம் நம்ம வந்துட்டு கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைச்சிட்டு, சில சமயம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா தேவைப்படும். நம்ம பண்றதுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு தேவைப்படும். ஆனா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொசீஜரா நம்ம பண்ணணும். ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்மா. நல்லா பெரிய விடுதலை ஆயிருக்கு. எல்லா வகையிலுமே வந்துட்டு என்ன அப்படின்னா விடுதலை ஆயிருக்கீங்க. ஓகே, இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. பயணத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எப்பயுமே என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்துட்டு நல்லது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்தி அடைஞ்சு அப்படியே உட்காந்துருவோம். அப்படி இல்லாம நம்ம இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா உஷாரா வந்துட்டு இந்த பழைய அனுபவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் ஆகாம கொண்டு போகணும். சரியா? சூப்பர். ஓகேங்க வெரி சார். குட். தேங்க்யூ சோ மச் ம். சார். ஓகேம்மா. குட். வேற ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? சார் எனக்கு எந்த கொஸ்டினும் இல்லைங்க சார். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரபிளா இருக்கீங்க சார். அதனால எந்த கொஸ்டினுமே இல்லைங்க சார். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். என்னோட லைஃப்ல வெரி குட், வெரி குட். கரெக்டான இருங்க வழியில இருங்க வந்து இருங்க இருங்க இருங்க. எனக்கு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, இது இந்த கேள்வி இல்லாம இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறதுன்னா நீங்க வந்து வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு குறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துக்கு போனோம்னாலும் நமக்கு சில கேள்விகள் இருக்கும். எனக்கும் சில கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குண்டான விடைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கேள்வி இல்லாம இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அவ்வளவுதான், நீங்க லிமிட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா நமக்கு வந்துட்டு கேள்விகள் இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரியா? ஓகேங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். இப்ப நீங்க கேட்டது பார்த்தது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வந்திருந்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். சார் நான் பூவரசி சென்னையிலேருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சென்னையிலேருந்து பேசுறேங்க சார். ஒரு ம், 2008 வந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுங்க சார். ம், அது என்னோட லைஃப் வந்து 2 பார்ட் தாங்க சார். ஒண்ணு ம், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, ம், அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம். இந்த மாதிரி ஒரு ஆ, 2 பார்ட் தாங்க சார். ம், பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஹெல்த்துக்காக தாங்க சார் உங்களை பார்த்தோம். ஆ, பார்க்கும்போது நாங்க வந்து ஃபுல்லாவே அன்ஹெல்தி ஃபேமிலி ஆயிட்டோம். ம், நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் 2மே இருக்கும். அதுக்கப்புறம் ம், சிசேரியன்னால நான் வந்து ஒரு 60 கிலோல தான் இருப்பேன். 96 கிலோ ஆயிட்டேன். ம், ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபேட்டி லிவர் ஆயிருச்சு. ஆ, அவங்களுக்கு வந்து 2, 3 டைம் வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருக்கோம். ம், 24 ஹவர்ஸ் மானிட்டர் வந்து அவங்க வயித்துக்குள்ளாரே கிடந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஹெல்த் டிட்டீரியேட் ஆயிருச்சு. ம், பாப்பாவுக்கு வந்து இம்யூனிட்டியே இருக்காதுங்க சார். வாரம் ம், வாரம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாரி ம், ஒரு அன்ஹெல்தி ஃபேமிலியா தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள பார்த்தோம். ஆ, பார்க்கும்போது ஒரு 3 ஹவர் ப்ரோகிராம் சார் அது. ம், சென்னையில வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து உங்கள பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்ப ம், அந்த ப்ரோகிராம் பார்க்கும்போது நீங்க வந்து நீங்க தான் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்ன ம், அப்டின்னா, யாராவது என்னைய நம்பிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அப்டின்னு ம், சொல்லிட்டு, உங்க ஹெல்த் கண்டிஷன் சொன்னீங்க சார். ம், அப்ப உங்க ஹெல்த் கண்டிஷன் சொல்லும்போது, நீங்க வந்து சொன்னீங்க, "இப்படி வந்து எனக்கு வந்து 44 வயசுக்கான அந்த ஃபேட்டி லிவர் மாரி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க சார். ம், அப்ப எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்கும் இந்த மாரி தானே இருக்கு. அப்ப ஆ, வந்து நான் உங்கள பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஃபிட்டா இருந்தீங்க, ஹெல்த்தியா இருந்தீங்க. அப்ப ம், வந்து இப்ப சார் வந்து நல்லா இருக்காங்க. அப்ப நம்ம ம், ஹஸ்பண்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா ஆயிடுவாங்க. ம். அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சார். எனக்கு வந்து இதுல இருக்க அந்த கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஒண்ணுமே புரியலைங்க சார்.
அப்ப ம், வந்து நான் வந்து வெயிட் குறைக்க வரும்போது நீங்க சொன்னீங்க, "நீங்க சும்மா வந்து ஃப்ரீயா தானம்மா இருக்கீங்க. நீங்க வேணா இத ம், வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு" சொல்லும்போது, நான் வந்து கேட்டேன், "சார் எனக்கு வந்து 2 1/2 வயசுல குழந்தை இருக்குங்க சார். நான் அவள ம், பார்த்துக்கணுமா, நான் எப்படிங்க சார் பண்ண முடியும்னு" சொன்னப்ப, "2 1/2 ம், வயசு குழந்தைக்காக தாம்மா நீ இது பண்ணணும்" அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ம், எனக்கு வந்து அ ஏன் வந்து உண்மையாலுமே பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, அப்போதைக்கு ம், ஹஸ்பண்ட் வந்து ஒரு எம்.என்.சி.ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ம், பெரிய ஸ்ட்ரைக்குங்க சார். அ ம், ஹஸ்பண்ட் வந்து கம்பெனிக்கு வந்து ஆப்போசிட்டா இருந்தாங்க. அப்ப ம், வந்து அவங்க வந்து வெளியில தூக்கி போடுற மாரி நெலைம இருந்துச்சுங்க சார். ம், ஃபினான்ஷியலாவும் நாங்க ப்ரோக்கு. ஒரு 30,000 இன்கம் வரும். அ ம், இஎம்ஐ வந்து 7 லேக்ஸ் இஎம்ஐ இருந்தது. ம், நாங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தாங்க சார் நாங்க. ம், அதனால வந்து பாத்தீங்கன்னா, எனக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ஹஸ்பண்டுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ம், எங்களுக்குள்ள நாங்க 2 பேரும் சப்போர்ட்டிவா இருந்துக்கணும். ம், எங்களுக்கு யாருமே அந்த மாரி ஹெல்ப் பண்றதுக்கும் யாருமே இல்ல. அப்போ வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, யா நம்ம வந்து அவருக்கு பழக்கம் கூட இல்ல. ஆனா நம்ம நல்லா ம், இருக்கணும்னு அவர் வந்து சொல்றாரு. ஏன் வந்து நம்ம இத வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்படின்னு ம், சொல்லி ஹஸ்பண்டுக்கு வேலை போயிரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த வெல்னஸ் கோச் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்ணேங்க சார். ம், ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க லக்கிலி வந்து நீங்க தான் சார் என்னோட பர்சனல் கோச். ம், நீங்க சொல்லி ம், ம், நீங்க சொல்லிக் குடுத்தத அப்படியே ஃபாலோ பண்ணி, அப்படியே கொஞ்சம் ம், கொஞ்சமா இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ம், ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல இன்கம் வர ஆரம்பிச்சுச்சுங்க சார். வர ம், ஆரம்பிச்சோனே நீங்க வந்து சொன்னீங்க, ஏம்மா ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் டைமா வந்துரலாம்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லைங்க சார் அது வந்து சேஃப்டியான வேலை அப்படின்னு சொன்னப்ப, அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அப்ப நீ இதுல வர்ற இன்கம் வந்து உனக்கு நம்பிக்கை இல்ல. கரெக்ட்டா? அதுல அ, வர்ற இன்கம் தான் உனக்கு நம்பிக்கைன்னு நீ நெனைக்கிற. கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கு ம், அப்போதைக்கு வந்து ஒண்ணுமே பெருசா தெளிவா தெரியலைங்க சார். ஏன்னா வந்து அது ம், வந்து பெர்மனன்ட் ஜாப். நம்ம வந்து இது வந்து இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நமக்கு நிலைக்குமா? அந்த மாரி ம், திங்கிங் தான் சார் இதுல இருந்துச்சு. அப்போதைக்கு ம், வந்து பெருசா பெருசா நாலேட்ஜாவும் யோசிக்கவும் தெரியாது. அப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு தீவுக்கு போயிர்றீங்க. ம், போகும்போது நீங்க வந்து அந்த தீவுல வந்து இருந்து சாதிக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த போட்ல போனீங்களோ, அந்த போட்ட எரிச்சுட்டீங்கன்னா, அந்த தீவுல இருந்து நீங்க பெரிய சக்சஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னீங்க சார். ம், உடனே வந்து ஹஸ்பண்டும் வந்து அந்த ஜாப வந்து ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு, நாங்க வந்து ம், ஃபுல்லா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டில உங்க கூடயே கனெக்ட் ஆயிட்டோம் சார். ம், கனெக்ட் ஆயிட்டு ம், ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கனெக்ட் ஆயி ஒரு 2 1/2 வருஷத்துல ஒரு பெரிய ம், லெவல் வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம் சார். ம், ஒரு பெரிய சக்சஸ் ஆயிட்டோம். நல்ல லெவல் ரீச் பண்ணிட்டோம். ம், நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்களும் எடுத்தோம். நெறைய பேருக்கும் ஹெல்ப் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கும் குடுத்து, ம், ஒரு பெரிய லெவல் வந்து இந்த கம்பெனில வந்து அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹேப்பியா வந்து ஹெல்த்தியா இருந்துட்டு இருக்கோம் சார். ம், அ ம், அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. ம், திடுதிப்புன்னு வந்து லாக்டவுன்னு சொல்லும்போது, அ நாங்க வந்து நல்லா தான் சார் இருக்கோம். நல்லா செட்டில்டா ம், இருக்கோம். ஆனா வந்து ம், எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எதுவும் பயம்லாம் இனிமே தோணல. ஏன் அப்டின்னா, ம், நீங்க இருக்கீங்க. அது ஒண்ணு தாங்க சார் மனசுல இருக்கும் எப்போதும். நீங்க இருக்கீங்க, எதுக்கு ம், போய் பயந்துகிட்டு? சார் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க அப்டி சொல்லிட்டு அப்டியே இருந்தோம் சார். ஆனா ம், வந்து ஒரு 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, பீப்பிள்லாம் ஒரு மாரி பயப்படுறது, எல்லாமே வந்து டிட்டோரியேட் ஆகும்போது பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தது. அப்ப வந்து ம், லக்கிலி நீங்க அந்த சமயத்துல வந்து மறுபடியும் வந்து எல்லாரையும் கூப்ட்டு பேசும்போது, நாங்கலாம் செக்யூர்டா தான் இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ சின்ன சின்ன பீப்பிள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க சொல்லும்போது, உங்க கண் வழியா பார்க்கும்போது பெரிய பிரச்சனை இருக்கு. ஏதோ வந்து ம், பெரிய பிரச்சனை. அது வந்து சார் வந்து சொல்றாங்க. அது நம்ம சார் சொல்ற மாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ம், எப்பவுமே வந்து நான் வந்து ஒரு 12 வருஷம் உங்க கூட டிராவல் பண்றேன். ம், எத்தனையோ மாடல் வந்திருக்குங்க சார். எவ்வளவோ மாடல் வந்திருக்கு. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி, அதுல உள்ள நூக் அண்ட் கார்னர் வந்து நீங்க தான் சார் உங்களுக்கு தான் சார் தெரியும். அது வந்து ம், நீங்க சொல்லிக் குடுப்பீங்க. பாதி தான் நான்லாம் புரிஞ்சுப்பேன். இருந்தாலும் வந்து ம், பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருக்கோம். அது ஒரே ம், ஒரு மனசு நிம்மதியா தான் சார் இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துப்பீங்க. அப்படிங்கிறதுனால ம், இந்த இந்த விர்ச்சுவல் மாடல் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியலைங்க சார். அப்படியே ம், போச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துல நீங்க ஃபுல்லா சொல்லிக் குடுக்க ஏன்னா நீங்க ம், வந்து ஒரு 16 மணி நேரம் எங்களுக்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணி சொல்லிக் குடுக்கும்போது, அத அப்படியே எடுத்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோனே, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டலா எல்லாமே டிஃபரெண்ட் ஆயிருச்சுங்க சார். அந்த ம், பிசினஸே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே அ அ எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. பீப்பிள் ரொம்ப ஹெல்த்தியா ஆரம்பிச்சாங்க. நெறைய ம், பீப்பிள பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு ம், அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். ம், ஒரு 12 வருஷமா நீங்க என்ன சொன்னீங்கனாலும் வந்து அ தெரியுதோ தெரியலையோ இல்லைங்க சார். அப்படியே கேட்டுக்கிட்டே போவோம். ஆனா ஒரே ம், ஒரு இது வந்து சரியான மாற்றம் வந்து ஆரம்பிச்சுச்சு சார். என்னன்னா, இப்ப வந்து நீங்க லாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ண ப்ளூ பிரிண்ட் வந்து நீங்க வந்து கொண்டு வந்தீங்க சார்.
ம், நார்மலா வந்து நீங்க காலைல எந்திரிக்க சொல்லுவீங்க. எந்திரிப்போம் சார். ஆன் அண்ட் ஆஃபா எந்திரிப்போம். ஆனா பெருசா வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்டிவான பர்சனா இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டா 0 தாங்க சார். ம், ப்ரொடக்டிவா இருக்க மாட்டோம். ஆனா இந்த 5 AM செஷன் ஸ்டார்ட் பண்ணோனே, நான் வந்து என்னைய வந்து நான் எப்படியாப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தது வந்து அந்த 5 AM செஷன் தாங்க சார். இன்னைக்கு கூட ம், நீங்க வந்து சொன்னீங்க. இப்படி ம், வந்து மன்னிப்பு கேட்கறத பத்தி இப்ப கூட அவங்க கலைச்செல்வி சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, நான் வந்து மன்னிப்பு வந்து என்னோட பெரியப்பாட்ட போய் கேட்டேன். அப்படியே வந்து ம், டபுள் மடங்காயிருச்சு எல்லா விஷயமும். என்னோட ம், இம்ப்ரூவ்மெண்ட்டும் டபுள் மடங்காயிருச்சு. என்னோட பீப்பிளோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் டபுள் மடங்காயிருச்சு அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க சார். ஸோ இந்த மாரி ம், ஒரு ஒரு விஷயங்களும் சார். நீங்க ம், வந்து சொல்ற ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் எடுத்து 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 அப்ளை பண்ணி ஒரு ம், வெல்னஸ் கோச்சாவும் ஆயிருக்கேன். அ இது மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா ஜிஎஸ்டி வந்து எவ்ரி ம், மந்த் வந்து ஒரு 1 லேக் பே பண்ற ஜிஎஸ்டி 1 லேக்குக்கு மேல பே ம், பண்ற பர்சனாவும் வளர்ந்துருக்கீங்க சார். ம். சூப்பர். இந்த பாருங்க இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுது வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க சொல்லும்போது சரி நம்ம கண்ணுல நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம கண்ணுல பாக்குற இதுலயே நிறைய வந்துட்டு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நம்புறதுதான் ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நம்பணும். அதுவும் நம்மள சார்ந்து நமக்கு நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன மாதிரி வாய்ப்பு நமக்கு முன்னாடி இருக்கு, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பாக்குறோம்ல. பார்க்கும்போது சில சமயம் வந்துட்டு நம்ம பாக்குறத கூட நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ப மாட்டோம். ஆஹ் இதுல இது நம்புறதும் நம்பாததும் அவங்கவங்களோட சாய்ஸ் அது. ஆனா நம்ம நம்ப வேண்டியதை நம்பாமலும் நம்ப கூடாததை நம்பிட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா சுத்திக்கும். இப்ப இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக வந்து வெயிட் குறைஞ்சி அதுக்கப்புறம் இன்கம் எல்லாம் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இவங்க நிறைய இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வந்துட்டு ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு அவரோட இன்கமை விட டபுள் டைம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த வேலையை வந்துட்டு அவங்களுக்கு விடுறதுக்கு வந்துட்டு மனசு வரல. என்ன காரணம் அப்படின்னா இவங்களோட நம்பிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னா சமுதாயத்துல நமக்கு வந்துட்டு விதைக்கப்பட்ட நம்பிக்கை அது. சமூகத்துல பெரியவங்களும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு வேலைக்கு போகணும், நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டுக்கு ஆப்போசிட்டா நம்மள வந்துட்டு என்ன அப்படின்னா திங்க் பண்ணி ஆக்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து ஆண்டர்பிரினரோட மைண்ட் வந்துட்டு நமக்கு வராம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு வேலைக்கு போகணும், சம்பளம், ஒரு நார்மலான ஒரு லைஃப், நார்மல் பீப்புள் மாதிரி நம்மள திங்க் பண்ண வச்சிடுறாங்க. அந்த பிலீஃப் சிஸ்டத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறோம். இப்ப நான் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நான் சொல்றேன் நானு. நான் சொல்றத வந்துட்டு உங்களால வந்துட்டு என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு மத்தவங்க நமக்கு சொல்ற விஷயங்கள் சிலதை வந்துட்டு நம்ம கண்ணுல பார்த்திருக்க மாட்டோம், உணர்ந்து இருக்க மாட்டோம். ஆனா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா தூரம் பார்த்திருப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கண்ணுல பாக்குறது வந்துட்டு சைட்டு, நம்ம மைண்ட் வழியா நம்மளோட ஃபியூச்சரை பாக்குறது வந்துட்டு என்ன அப்படின்னா விஷன். அப்ப அதை பார்த்துட்டு நம்ம சொல்லும்போது நீங்க அதை வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப அந்த மன்னிப்பு கேட்கறத பத்தி நீங்க சொல்வீங்க அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப என்ன அப்படின்னா உங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறீங்க. ஜிஎஸ்டியே ₹1,00,000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நல்ல இன்கமா வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியா இருக்கிறீங்க. எங்க பெரியப்பா கிட்ட மன்னிப்பு மன்னிப்பை பத்தி சொன்னீங்க. எங்க பெரியப்பா இல்ல. எங்க பெரியப்பா இறந்து போயிட்டாரு. அவங்க பசங்க, அவங்க பொண்ணுங்க இருந்தாங்க. 3 பசங்க, 3 பொண்ணுங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த புரோக்கா இருந்த ரிலேஷன்ஷிப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா, சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து இறங்கி போய் பேசுறது. சில இடத்துல நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, இறங்குறது எதுக்கு அப்படின்னா, ஏறுறதுக்கு தான் நம்ம இறங்குறோம். அது நம்ம இறங்குற மாரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட ஈகோ உடையணும். உடைஞ்சு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, சில விஷயங்கள வந்துட்டு பெருந்தன்மையோட நம்ம வந்துட்டு நடந்துக்கணும். அதுதான் சரியான வழி. அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலையில இருக்கக்கூடிய கீழான இருக்கக்கூடிய அந்த மனநிலை வந்துட்டு என்ன அப்படின்னா, அது சமநிலையா மாறி மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம உடம்பு வந்துட்டு நம்ம மைண்டோட தாக்கம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க, பிரேக் எடுத்துட்டோம், ஹேண்ட் பிரேக்கையும் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆக்ஸிலேட்டர் அழுத்துனோம்னா வண்டி வந்துட்டு என்ன அப்படின்னா பறந்துகிட்டு பறக்கும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நடக்கும். அதுதான் உங்களுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நடந்திருக்கு. இந்த இதெல்லாம் வரீங்களா? கிளப் ஹவுஸ் எல்லாம் ரெகுலரா வரீங்களா நீங்க? ரெகுலரா வந்துகிட்டு இருக்கீங்க சார். இது 40வது சரி, ஓகே. ரெகுலரா. இந்த கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு என்ன உங்களோட லேர்னிங்ன்னா என்ன சொல்ல முடியும்?
எனக்கு வந்து இந்த கிளப் ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு காலை இப்ப கூட சொன்னீங்க சார். அது பாட்டி கதை கேட்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. அது மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து எனக்கு ம், பேசுனதுல வந்து ரொம்ப பிடிச்சது வந்து வினித்னு ஒரு பையன் பேசினால சார். அது ம், மீன் வந்து சாப்பிட சொல்றாங்க. தலை சாப்பிடணுமா, வால் சாப்பிடணுமா சொல்லி கொடுக்கறது இல்ல. அது வந்து ம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சார். ஏன்னா வந்து நான் வந்து இந்த உங்கள பார்த்தது 28 வயசுல தாங்க சார். அந்த ம், பையன் 19 வயசுல பார்த்துட்டு அவ்வளோ ஒரு அறிவா பேசுறாங்கும்போது, எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுங்க சார். ம், நெக்ஸ்ட் வந்து இஸ்மான்னு ஒருத்தவங்க பேசுனாங்க சார். ஒரு முஸ்லீம் ம், கம்யூனிட்டில இருந்து யாருமே ம், எங்கேயுமே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆனா இந்த ம், ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சார். அதுக்கு மேல ம், எல்லாரோட வந்து அந்த ரத்தமும் சதையுமா அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அவங்க ம், எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. அது வந்து ம், இன்னும் வந்து நமக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ இதெல்லாம் ம். வந்து கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுங்க சார். அதான் இந்த கம்யூனிட்டில வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஸ்பைரிங் ஈச் அதர். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட அனுபவங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லும்போது வேற 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 பேக்ரவுண்டு, வேற வேற ஊர்ல இருந்து மேல் ஃபீமேலு, படிச்சவங்க படிக்காதவங்க, சின்ன வயசுல இருக்கிறவங்க, நல்ல பெரிய வயசுல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாரையுமே நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணி பேச சொன்னோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க தோண்ட தோண்ட சுரங்கம் வரும் தங்க சுரங்கம் மாதிரி இன்னும் நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லேர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ரூம்ல இந்த கம்யூனிட்டியில வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்குது. சரியா? இதுலயே கூட நீங்க கவனிச்சு பாருங்களேன், நமக்கு ஸ்டார்ட் பண்றதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாமே ரியலான விஷயங்கள். புரியுதுங்களா? அப்ப அந்த ரியலான விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நமக்கு இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன டவுட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அட இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் இப்படி வந்திருக்காங்களே, நம்மளாலேயே நம்ம வந்துட்டு லைஃப்ல மேல வர முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகம். ஓகே, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குங்க சார் உங்ககிட்ட. ம், இப்ப நீங்க வந்து எப்பவுமே வந்து இப்ப ஒரு விஷயம் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து சொல்லுவீங்க, ஒரு ரெக்கார்ட் வந்து நான் பண்ணேன். இதுவரைக்கும் அது யாருமே உடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அ ம், இப்ப நம்மளோட இதுலயே வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய லெவல் சொல்லுவாங்க சார். ஆனா நீங்க ம், ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு இப்ப என்னைய மாரி ஒரு சின்ன லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு வந்து ஒரு 9 மந்த்ல முடிச்சீங்க சார். அது ம். நீங்க தெரிஞ்சு முடிச்சீங்களா? இல்ல தெரியாம முடிச்சீங்களா சார்? அது எப்படி சொல்றதுங்க? எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து எப்படி சொல்றது? அது பண்ணது வந்துட்டு நான் தான். அந்த ரெக்கார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் தான் வந்துட்டு பண்ணேன். அது வந்துட்டு எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 1999ல நான் வந்து ஒரு வெல்னஸ் கோச் ஆகுறேன். ஒரு 5, 6 மாசம் கழிச்சு இன்னொரு வெல்னஸ் கோச் வந்துட்டு ஒரு பெரிய டாப் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் பண்ணிட்டாரு. அப்புறம் அது வந்துட்டு என்ன அப்படின்னா, அத பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாரி எனக்குள்ள ஒரு ஃபீல். எப்பயுமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க, படிப்ப தவிர மீதி எல்லா விஷயத்திலயுமே முன்னாடி இருக்கணும்னு நான் நினைப்பேன் நானு. என்னால மத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, மத்தவங்களால முடியும் அப்படின்னா, என்னாலயும் முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அதிகமா நம்புவேன் நானு. அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா, ஒரு அது எனக்கு ஒரு பிடிச்ச விளையாட்டு மாரி அது. இன்னொரு மனுஷனுக்கு அது முடியுதுன்னா, எனக்கும் வந்துட்டு முடியும் அப்படிங்கிறது. அதனால அவர் பண்ணதுனால நான் என்ன அப்படின்னா, நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு, நானும் வந்துட்டு என்ன அப்படின்னா முயற்சி பண்ணி, நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸ்லோவா பண்றேன் அப்படிங்கிற மாரி வேகமா பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிச்சதுமே முடிஞ்சிடுச்சு. அது ஒரு 9 மந்த்ஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய லெவல் வந்துட்டு ரீச் பண்ணேன். ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஏற்கனவே பண்ணவர் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின்ல வந்துட்டு வெல்னஸ் கோச்சா அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. அவர் ஒரு இந்தியன். அதனால இந்தியால பண்ணாருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் நானு. சில சமயம் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, ஒரு சரியான விஷயத்த தப்பா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலும், அதுவும் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பயனுள்ளதா தான் இருக்கும். அந்த மாரி வந்துட்டு என்ன அப்படின்னா அது பண்ணது. அது அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது? எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணேன். ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது? நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேங்கிறது எனக்கு தெரியாது. இது இந்த இந்த இவ்வளவு நாளுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா இது ஒரு ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கறது அப்ப எனக்கு தெரியாது. நான் வேகமா இன்னொருத்தர் பண்ணிட்டாரு. அப்ப நம்மளும் வந்துட்டு இன்னொருத்தருக்கு பாசிபிலிட்டி இம்பாசிபிளா இருந்தது, ஒருத்தர் பாசிபிலிட்டி காமிச்சிருக்காரு. அப்ப என்னாலயும் முடியும் அப்படின்னு நான் பண்ணேன் நானு. நான் பண்ணது எனக்கு தெரியும். ஆனா அது ரெக்கார்டு வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியாது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 22 வருஷமாச்சு நான் ரெக்கார்டு பிரேக் பண்ணி 21 வருஷமாச்சு. இது வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா யாரும் பிரேக் பண்ணல. முடிஞ்சா இந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க யாராவது முயற்சி பண்ணி உடைச்சு போடுங்க அந்த பிரேக் ரெக்கார்ட. சூப்பர், வெரி குட். இன்னொருத்தர் வாங்க. உங்களோட அனுபவங்கள், இன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்,
ஏதாவது வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப விஜயலட்சுமி சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். என் பேர் விஜயலட்சுமி சார். நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் போடியிலேருந்து பேசுகிறேங்க சார். ஓகே, நீங்க என்ன இன்னொரு லைன் ஏதாவது பக்கத்துல இருக்கா பாருங்க, கொஞ்சம் நோந்துக்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபோன்ல இருந்து எக்கோ ஆகுது. இல்லைங்க சார், ஒரு லைன் தாங்க சார் இருக்கு. அப்படியா? ஆமாங்க சார். நான் பேசுறது இன்னொரு தடவை எனக்கு கேக்குது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்கம்மா சார். இன்னைக்கு நீங்க கேட்டதுல இந்த 2 பேரு கலைச்செல்வியும் பூவரசியும் பேசுனாங்க இல்லையா, அப்புறம் நானும் பேசினேன். இதுல என்ன லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல முடியும்? நீங்க எத்தனாவது நாளா வரீங்க இங்க? இதோட ஒரு 16 நாள் வருவேங்க சார். 16 நாள் வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். நான் ஒரு டீச்சரா இருக்கனால எனக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ ஸ்கூல்ல அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் உள்ள வந்து கேட்பேங்க சார். ஓ, ஓகே. ஸ்கூல் போறீங்களா இப்ப? ஆமாங்க சார், வர சொல்லியிருக்காங்க சார். போயிட்டு தான் சார் இருக்கோம் டெய்லியும். பரவாயில்லையா? சரி, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க இதுல? இவங்க 2 பேரும் சொன்னதுல இருந்து அவங்க ஸ்டோரி தான் சார் நான் கேட்டேன். அதுல இருந்து நீங்க சொன்னீங்கல்ல சார், அது என்ன டீச்சர் சைலண்ட் ஆயிட்டீங்க? அவங்க அந்த நீங்க ப்ளூ பிரிண்ட்ல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க லைஃப்ல எப்படி இது பண்ணாங்கன்றது வந்தேன் சார். அப்புறம் 2வது இருக்கவங்க வந்து நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொல்லி கொடுத்ததை கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கத்துட்டேன் சார். அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களோட ப்ளூ பிரிண்ட் பாக்குறப்பவே நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் சார். நானு எப்ப பாத்தீங்க? 10ஆம் தேதி 3வது மாசம் 2021ல பாத்தேங்க சார். 5 மாசத்துக்கு முன்னாடி? ஆமாங்க சார். 5 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி என்ன உங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் வந்து நான் ஒரு டீச்சரா இருக்கேன் சார். பிரைமரி ஸ்கூல் டீச்சரா இருக்கேன். நான் வந்து எக்ஸஸ் வெயிட்டா இருந்ததுனால வந்து என்னோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்க ஹஸ்பண்டும் வந்து லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்க அப்பா அம்மா யாருமே எங்க கிட்ட பேச மாட்டாங்க சார். சொந்தம் தான். ஆனா வந்து வீட்டுல இருக்கவங்க தான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சொல்லி இது பண்ணதுனால வந்து நாங்க கல்யாணம் பண்ணோம். ஆனா வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாம பண்ணதுனால அவங்க எங்ககிட்ட பேச மாட்டாங்க சார். அப்போ ஒரு 7 வருஷம் அவங்களுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. எனக்கு வந்து அப்பா அம்மா இருந்து எல்லாருமே சொந்த பந்தம் இருந்துமே நான் இப்படி பண்ணதுனால யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க சார். அப்போ வந்து நம்ம அந்த 7 வருஷமாவே வந்து மனசளவுல வந்து ரொம்ப லோன்லியா, நான் ஒர்க் ஜாயின் பண்ணாலுமே வந்து என் மனசுல வந்து நான் லோன்லியா இருக்கேன் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும் சார். யாருமே நமக்கு கைட் பண்றதுக்கு இல்ல, நல்லது கெட்டது எடுத்து சொல்ல ஆள் இல்ல, அவங்க வீட்டு சைடும் இல்ல, நம்ம வீட்டு சைடும் இல்ல அப்படின்ற சுச்சுவேஷன்ல என் குழந்தைய வந்து கை குழந்தைய தூக்கிக்கிட்டே நான் ஸ்கூலுக்கு போவேன் சார். அந்த மாதிரி இருக்கப்ப எங்களுக்கு கைட் பண்ண ஆளே இல்லைன்றப்ப நான் ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல தான் சார் இருந்தேன். அப்போ உங்களோட நான் வந்து தேடிட்டே இருந்தேன் சார். நம்மள யாராவது கைட் பண்ணி கூட்டிட்டு போகணும். நம்ம அப்பா அம்மா பேசிட்டாங்கன்னா அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. நாங்க 2 பேரும் வந்து கடனா வாங்கி வாங்கி வேலை வாங்குனது கடனு, ஏதாவது வீடு வாங்கணும்னா கடனு, இந்த மாதிரி வாங்கி வாங்கி பண்ணிட்டோம் சார். நாங்க 2 பேருமே கைட் பண்ண ஆள் இல்லாதனால. அப்போ வந்து நான் அப்ப இருந்தே யோசிச்சுட்டே இருப்பேன். நமக்கு கைட் பண்றதுக்கு நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். அந்த மாதிரியே நான் யோசிச்சுட்டே இருப்பேன் சார். நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேன். நீங்க உங்க ப்ளூ பிரிண்ட்ல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வருமானத்தை தராத எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா நான் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பேன் சார். போன்ல சும்மா தேவையில்லாம சோக ஸ்டேட்டஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் சார். நான் உங்க ப்ளூ பிரிண்ட பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வந்து மனசுல அவ்வளோ ஒரு என்னை வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி, எங்க அப்பா என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியே இருந்ததுங்க சார். எல்லா வார்த்தையுமே அந்த அளவுக்கு எனக்கு உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு அப்பா உட்காந்து கைட் பண்ணா எப்படி பண்ணுவாங்க சார், ஒரு குழந்தைகிட்ட எப்படி சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் அந்த 7 வருஷம் மிஸ் பண்ணியிருந்தது வந்து எனக்கு அந்த இடத்துல எனக்கு கிடைச்சதுங்க சார். உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுங்க சார். அப்ப வந்து நான் உங்க கூட இருக்கணும் கண்டிப்பா. உங்க கூட இருந்தா நான் வந்து என்னோட கடன்ல இருந்து நாங்க வேலை வாங்கினது, எங்க வீட்டுக்காருக்கு வேலை வாங்கினது, அந்த மாதிரி எல்லாமே வீடு வாங்கினது, அந்த மாதிரி எல்லாமே கடனை வாங்கி வாங்கி பண்ணதுனால நீங்க வந்து எனக்கு ப்ளூ பிரிண்ட்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிஹேவியர் நான் சேஞ்ச் பண்ணேன் சார். என்ன பிஹேவியர்னா, நான் கோவப்படுவேன் சார் ரொம்ப குழந்தைங்க கிட்ட. ஏன்னா வந்து ஒர்க்கும் டென்ஷனா இருக்கும். அந்த மாதிரி நான் கோவப்படுவேன் சார். நீங்க சொல்லுவீங்க குழந்தைங்களை வந்து அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்ப வந்து நான் அதுல இருந்து என் குழந்தைங்களை வந்து அடிக்கிறதே இல்லைங்க சார். இனி வரைக்கும் நான் அடிக்கிறதே இல்லை. அதை நான் சேஞ்ச் பண்ணேன் சார். அதே மாதிரி எங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே சண்டை போட்டுட்டே இருப்பேன் சார். நான்
ம், ஒருத்தரை மாத்தி மாத்தி குறைச்சு பேசிட்டே இருக்கோம். ஆனா நீங்க சொல்லுவீங்க ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள், நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப ம், வந்து நான் என்னோட அந்த கோவப்படுறத சரி பண்ணிக்கிட்டா என் வீட்ல இருக்க பிரச்சனை குறையல. அப்ப அதுக்கு காரணம் நான் தான் ம், அப்படின்றத உங்ககிட்ட இருந்து கத்துட்டேன் சார். ம். அதுக்கப்புறம் எவ்வளவு வரவே கடன் இருந்தது உங்களுக்கு அப்போ? 20 லட்ச ரூபாய் கடன் இருந்ததுங்க சார். சரி, ஓகே. என்னோட ம், சேலரி ஃபுல்லாமே வட்டிக்கு தான் சார் போகும். வட்டி கட்டிட்டே இருப்போம். சேலரி வாங்க, ம், வட்டி கட்ட. அவரோட சேலரி எடுத்து சாப்பிடுறதுக்கு, வீட்டு செலவுக்கு அந்த மாரி அவர் விவசாயம் தான் சார் பண்றாங்க. அதுல ம், ரொம்ப வந்து பெருசா வந்து வருமானம் இருக்காது. நமக்கு தேவைக்கு வர சாப்பாடுக்கு தேவைக்கு அந்த மாரி போயிட்டு இருந்தது சார். ம், எப்படி ம், வந்து பணம் வர்ற மாரி இருக்கும். ஆனா எப்படி போகுதுன்னே தெரியாது. எப்படி எப்படி இவ்ளோ காசு வந்துச்சு, எப்படி என்ன பண்ணோம், ஏது பண்ணோம்னு தெரியாது. ஆனா காசு கையில இருக்காது. இந்த ம், மாரி ஆனா நான் ஒரு டீச்சர். ஆனா வந்து எங்களுக்கு வந்து உண்மை என்னன்னா சார், நாங்க படிக்கிறோம். எங்களுக்கு அந்த ம், வாழ்க்கை கல்விலாம் கிடைக்கவே இல்லைங்க சார் உண்மையிலேவும். நான் சொல்றேன். ம், ம், நான் படிச்சு வேலைக்கு போனாலுமே வந்து என் மூளை வந்து அப்படியே அமுங்கி போன மாரி ஆயிடுச்சுங்க சார். ம், அதாவது நமக்கு ம், நாலேட்ஜ் வளராத மாரி தான் இருந்துச்சு. நான் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி வேலைக்கு போயிட்டேன். ஆனா வந்து என்னோட நாலேட்ஜ் வந்து இல்ல நம்ம நாலேட்ஜ் வந்து இந்த இடத்துல ஸ்டக் ஆயி நிக்குது, வளரலையே அந்த மாரி தான் இருந்துச்சு. ம், உங்களோட ஸ்பீச் கேட்க வந்து எனக்கு வந்து அனுபவம், அறிவு, பட்டறிவுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அதெல்லாம் எனக்கு கூடிட்டே இருந்த மாரி ரொம்ப நான் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்கேன் சார். உங்களோட வார்த்தைகள்ல இருந்து ஒன்னொன்னுலயுமேவும். இந்த வரவு, ம், செலவெல்லாம் எழுதி வைப்பேன் சார். ரூ. 1 ம், செலவு பண்ணாலும் எழுதி வைப்பேன். ஆனா அந்த வரவு, செலவு கணக்கு பார்த்து அந்த லோனு, எக்ஸ்பென்ஸ் கணக்கு பார்த்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இதுக்கப்புறம் ம், இப்படி வரணுன்ற விஷயமே எனக்கு தெரியவே தெரியலைங்க சார் அது. அத நான் ஃபீல் ம், பண்ணவே இல்ல. இத்தன ம், வருஷம் கல்யாணம் ஆகி இதோட 11 வருஷம் ஆகப்போது. இது வரைக்குமே எனக்கு தெரியல. இப்ப இந்த ம். மார்ச்ல இருந்து தான் நம்ம இதுதான் இந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து தான் சார் நான் அந்த ப்ளூ பிரிண்ட்ட பார்த்து தான் சார் நான் உண்மையிலேயே கத்துட்டேன். அப்புறம் அப்ளை பண்ணீங்க? என்ன கிடைச்சது உங்களுக்கு? எல்லாமே நான் மந்த்லி எழுத ஆரம்பிச்சேன் சார். எப்படி நம்ம கடன் அடைக்கணும்னா கோல் செட் பண்ணணும். ட்ரீம்னா என்ன? ம், கோல்னா என்னன்னு சொல்லிக் குடுத்தீங்க சார். கனவு ம், காணுவோம். எல்லாருமே கனவு காணுவோம். ஆனா இத ம். எப்ப வந்து அடையணும்னு சொல்லி நம்ம கோல் செட் பண்ணணும்ன்றத நீங்க சொல்லிக் குடுத்தீங்க சார். நான் அத அப்ளை பண்ணேன் சார். பண்ணி அப்ளை என்னாச்சு? பண்ணி அப்ளை பண்ணி நான் எப்படி கோல் எழுதுனேன்னு எனக்கே தெரியலங்க சார். நான் ஃபர்ஸ்ட் மந்த் 10 கோல் எழுதியிருக்கேன் சார். அதுல வந்து ஒரு 50% வந்து எனக்கு நடந்திருக்குங்க சார். ம், அந்த அளவுக்கு ம். வெரி குட். ம், 50% நடந்திருக்குங்க சார். அந்த கோல் இன்னைக்கு நான் திருப்பி பார்க்குறப்ப 10 கோல் எழுதியிருக்கோம். அத நான் திருப்பி பார்க்குறப்ப 50% எனக்கு நடந்திருக்குங்க சார். ம், அப்ப ம். வந்து எனக்கு வந்து சரியான அதாவது என்ன கோல் நடந்திருக்கு உங்களுக்கு? என்ன கோல்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து கடன்லேருந்து வெளிய வரணும் மொட்டை மொட்டையா எழுதி வச்சிருந்தேன் சார். அடுத்தடுத்து நீங்க எழுதுறப்ப அப்படிலாம் எழுதக்கூடாது. டேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாரி சொன்னீங்க சார். அதே மாரி ம், இத்தன பேர் வந்து அப்பா, அம்மா இவங்களெல்லாம் வந்து ஹெல்த்தி ஆக்கணும். அவங்கலாம் ஹெல்த் இல்லாம இருக்காங்க. அந்த மாரி எழுதியிருக்கேன் சார். அதுவுமே ம், நடந்திருக்குங்க சார். ம், ம், ம். இந்த மாரி நான் அதுல வெரி குட். எழுதியிருக்கேன். என்னோட உறவுகள்லாம் வந்து நான் வந்து எல்லாருமே அன்ஹெல்த்தியா சுகரு, பிரஷரு, ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்துட்டே இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ம், அத எழுதியிருக்கேன் சார் அந்த கோலு. அவங்களெல்லாம் ம், வந்து நான் மாத்தணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்ப என்ன சுத்தி பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சுத்தி இருக்க உறவுகள நான் மாத்திருக்கேன் சார் ஓரளவுக்கு. ம். ஹெல்த்தியா மாத்திருக்கேன் சார். அதுவும் எனக்கு இந்த மாரி நடந்திருக்குங்க ஓ! சார். ஒரு அப்ப நீங்க 50% வெல்னஸ் கோச்சாவும் ஆயிட்டீங்க பார்ட் டைமா. கண்டிப்பாங்க சார். ஓகே. என்ன மாரி இன்கம் லாஸ்ட் மந்த் என்ன மாரி இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் மந்த் 45,500 ஏர்ன் பண்ணியிருக்கேன் சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன் சார். டீச்சரா கவர்மெண்ட் ஸ்கூலா? பிரைவேட் ஸ்கூலா? மேனேஜ்மென்ட் ஸ்கூலுங்க சார். ஓ! தப்பா நினைக்கலன்னா எவ்வளவு சேலரி வாங்குறீங்க சொல்லுங்க? சேலரி வந்து நான் ஜாயின் பண்றப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 11,500 வாங்கினேன் சார். அதுக்கப்புறம் ம், கடைசில தான் எம்ஏ பிஎட் 2 டிகிரி முடிச்சேன். ம், முடிச்சுட்டு இப்ப வந்து 39,000 கையில வாங்குறேன் சார். ம், ம், என்னோட வெல்னஸ் கோச் ஜாயின் பண்ணி மார்ச் 3வது மாசம் நான் அசோசியேட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ம், ஏப்ரல் மாசம் ஜாயின் பண்ணி இப்ப ம். வந்து நானு 45,500 ஏர்ன் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு ரொம்ப 5 சந்தோஷமா கிட்டத்தட்ட இருக்குங்க நீங்க சார். வந்துட்டு எம்ஏ, பிஎட்ன்னா நிறைய வருஷம் படிச்சிருக்கீங்க. 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கீங்க. அங்க வந்துட்டு 39,000 வந்துட்டு உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி. நீங்க 5 மாசத்துல வந்துட்டு வெயிட் எவ்வளவு குறைஞ்சீங்க? 15 கிலோ குறைச்சு ஐடியல் வெயிட் வந்துட்டேன் சார். 15 கிலோ குறைச்சு ஐடியல் வெயிட்டுக்கு வந்திருக்கீங்க. அது இல்லாம இந்த மாதிரி அதே ஒரு பார்ட் மாரி டைம். ம், ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சுங்க சார். வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பேன் சார். ஏன்னா ரொட்டீனா பஸ்ல போயி ம், ஸ்கூல் போயிட்டு வரதுனால, அந்த ம், வீக்லி ஒன்ஸ் போயிட்டு சத்தூசின்னு சொல்லுவாங்க சார். அது போடுவாங்கங்க சார். அது ம், போட்டா தான் எனக்கு மறுவாரம் வந்து போய் நெக்ஸ்ட் வீக் வந்து போய் ஒர்க் பண்ண முடியும். உடம்பு வந்து ம், அந்த அளவு டயர்ட்னஸாவே இருக்கும். அப்புறம் ம், பேக்ல வந்து எப்பயுமே பேராசிட்டமால் வந்து 10 வாங்கி வச்சுட்டே இருப்பேன் சார் தலைவலிக்காக. ம்.
வாங்கி ம், போட்டுட்டே இருப்பேன். யாருமே கூட இருக்கவங்க தலைவலிக்குன்னு சொன்னாங்கன்னா, நானும் எடுத்து குடுத்துருவேன் அவங்களுக்கு. தீர தீர வாங்கி வச்சுட்டே இருப்பேன். ரெகுலர் பேசிஸ்ல நெறைய பேர் சொல்லுவாங்க, பெயின் கில்லர் டேப்லெட்லாம் எடுக்காத. அந்த ம், மாரி சொல்லுவாங்க. அந்த தலைவலியில இருந்து இருந்துச்சு சார் எனக்கு. 2 ம், குழந்தைங்களும் சிசேரியன் அப்படின்றதுனால பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும் சார். ம். துணிலாம் கையில உட்காந்து துவைக்கிற அன்னைக்கு அந்த முதுகுலாம் அப்படியே நெருப்பு வச்சன மாரி இப்ப எப்படி எரியும் சார். உங்களோட ஃபியூச்சரை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப என்னோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லா இருக்கு சார். எங்க ஃபேமிலியிலே வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு நல்ல இடத்துல இருப்பேன் அப்படின்றத ம். என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க சார். ஒரு 5 வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க? என்ன மாதிரி ஒரு இன்கம் இருக்கும்? என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்? என்ன மாதிரி ஒரு ஆரோக்கியம் இருக்கும்? 1 இயர் கழிச்சாங்க சார். ம், 1 இயர் கழிச்சு எங்க ஃபேமிலியில எல்லாருமே ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாம இருப்போம் சார் கண்டிப்பா. ம். அதாவது குழந்தைங்க கீழ விழுந்து காயமாகி போறத தவிர, மத்தபடி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கு விசிட் கண்டிப்பா. இப்ப எதுக்கு அதை தேவையில்லாம அதை நினைக்கிறீங்க? ஆ? என்ன வேணுமோ அதுதான் நினைக்கணும். சரி, ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷனுங்க. ஒரு 5 மந்த்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஹெல்த்தி ஆகி ஒரு லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா உங்க லைஃபை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நிறைய பேருக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரதுக்கு உண்டான லர்னிங்க்கு உண்டான வாய்ப்பை நமக்கு நம்ம அறிமுகப்படுத்தி நம்ம அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு விரும்பி நம்ம நேசிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. சரியா? இது எல்லாமே இந்த கம்யூனிட்டில இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல. என்னோட மிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புள் இந்த மாதிரி சிக்கலை நாம இது வரைக்கும் நான் மீட் பண்ண பீப்புள் 22 வருஷமா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ல வந்துட்டு முழுமையான ஒரு பர்சனை வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எல்லாருக்குமே இந்த 3 விஷயங்களுமே தேவைப்படுது. இது என்னோட மிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா 20-30க்குள்ள ஒரு 1 crore ஃபேமிலி. இப்ப நீங்க 3 பேர் நீங்க பாத்தீங்க இல்லையா? இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 1 crore ஃபேமிலியில வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ஐடியல் வெயிட்ல ஹெல்த்தியா ஹாப்பியா அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணி ஒரு வெல்னஸ் கோச்சா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க இருந்து மற்றவங்களுக்கு முடிஞ்சதுன்னா அவங்க உதவி பண்ணணும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஷன். இதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது இந்த கம்யூனிட்டியில வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. நீங்க ஜஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளத்துல இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்க இந்த கம்யூனிட்டியில கனெக்ட் பண்ணி அவங்களையும் கேட்க வைங்க. உங்களுக்கு என்ன ஆனதோ இன்னைக்கு அதே தான் உங்க மற்றவங்களுக்கும் ஆகும். உங்களோட ஃபீட்பேக்கு சஜஷன்ஸ் இல்ல உங்களோட ப்ராப்ளத்தை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ravi.sundaratல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு சேட் பண்ணுங்க. சேட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபீட்பேக் எடுத்துட்டு ஃபர்தரா நம்ம க்ரோ ஆகும். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஷார்ப்பா நம்ம அகைன் இந்த ரூம்ல வந்துட்டு மீட் பண்ணோம்.